தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அது சார்பாக நாங்கள் ஸ்கார்பியன் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ், ஏகே சிலம்பம் அகாடமி 2 பேரும் சேர்ந்து ஒருங்கிணைச்சு தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் கரும்புத்தம்பட்டியில இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இந்த போட்டி வேர்ல்ட் ரெக்கார்டு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. இதுல 350 குழந்தைகள் கலந்துருக்காங்க. இதே சோழன் புக்கில் 2020 10 கிலோமீட்டர் தொடர்ந்து நடந்து ஒன் டே சிலம்பம் சுற்ற ஈவெண்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா எல்லாரும் பண்ணோம். இப்போ 2025 இப்போ 6 மணி நேரம் தொடர்ச்சியா சிலம்பம் சுற்றுறது, அரை மண்டி போட்டுக்கிட்டு சிலம்பம், ஒற்றை சிலம்பம் சுற்றுறது, அப்புறம் இரட்டை கம்பு சுற்றுறதுல ஒரு 50 ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு 350 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு இன்னைக்கு நம்ம உலக சாதனை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இடம் கொடுத்து உதவி செஞ்சிருக்கிறாங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த 3 மாவட்டங்கள்ல இருக்கிற நிறைய குழந்தைகள் வந்திருக்கிறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம்ல நடந்த நேஷனல் வரைக்கும் அவங்க செலக்ட் ஆகி, நேஷனல்ல ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகி அவங்க ஃபார்ம் 2 என்ற ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட்டுக்கு எலிஜிபிள் ஆகி அவங்க காலேஜ்ல நிறைய பேர் ஃப்ரீ சீட் எல்லாம் வாங்கினாங்க. இப்போ அடுத்து நம்ம கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணலாம் அப்படிங்கிற இதுக்காக ஒரு தொடர் முயற்சியா இந்த 6 மணி நேரம் சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல நம்ம குழந்தைங்க பண்ணிட்டு இருக்காங்க. காலையில இருந்து நடந்துட்டு இருக்கு. சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டோட நிறுவனர், அதோட நடுவர்கள் எல்லாரும் காலையில வந்திருந்தாங்க. அவங்க ஃபுல்லாவே இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சூப்பர்வைசிங் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட சிலம்பத்தோட மூத்த ஆசான் கந்தசாமி வாத்தியார் அவர்கள் வந்திருக்கிறாரு, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாரு. அப்புறம் இந்த கருமத்தம்பட்டி நகராட்சியோட தலைவர் இந்த விழாவை குழந்தைகளுக்கு வாழ்த்து தெரிவிச்சு அறிவுரைகள்லாம் கூறிட்டு போனாரு. அப்புறம் அட்வொகேட், நோட்டரி அட்வொகேட் ஆறுமுகம் ஐயா குழந்தைகளுக்கு அறிவுரைகள் கூறினாரு. நிறைய விளையாட்டை பத்தி நிறைய பேசினாங்க. குழந்தைகள் ஆர்வமா சுத்திட்டு இருக்காங்க. இனி அடுத்த கட்டத்துல கவர்மெண்ட்ல கேலோ இந்தியால வந்திருக்குது, சிஎம் டிராஃபில இந்த மாதிரி நிறைய இதுல சிலம்பம் போயிட்டு இருக்கு. நம்ம குழந்தைங்க நிறைய பேர் இது லாஸ்டா பள்ளி கல்வித்துறை நிலையத்துல மேட்சஸ்ல எல்லாருமே இரட்டை சிலம்பத்துல ஒரு பொண்ணு திருப்பூர் மாவட்டத்துல முதல் மாணவியா வந்திருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டத்துல கம்பு சண்டையில ஒரு பொண்ணு முதல் மாணவியா தமிழ்நாடு அளவிலான போட்டிக்கு தகுதி ஆயிருக்காங்க. மேலும் மேலும் இதை வளர்த்திட்டு போறதுக்கு, கின்னஸ்ல போறதுக்கு நாங்க எங்களால முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு அரசும் நிறைய இதுக்கான ஊக்கம் அளிச்சு நிறைய இது பண்ணிட்டு இருக்குது. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. நம்ம அகாடமியில பாத்தீங்கன்னா நம்ம கராத்தே, சிலம்பம், யோகா இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சிலம்பம் பாத்தீங்கன்னா பாரம்பரிய சிலம்பம், ஸ்போர்ட்ஸுக்கு குழந்தைகளுக்கு போறதுக்கான ஸ்போர்ட்ஸ் சிலம்பம் இது எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். குழந்தைகள் நம்ம அகாடமியில பாத்தீங்கன்னா நம்மளோட பிரான்ச்சஸ் நிறைய இருக்கு. ஸ்கார்பியன் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ், ஏகே சிலம்பம் அகாடமி, இதோட பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு 3 மாவட்டங்கள்லயும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கிளைகள் நம்மளோட இருக்குங்க. தமிழக அரசு கிட்ட பாத்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு நிறைய ரீச் ஆயிருக்கு. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிலம்பம் நாங்களே ஸ்கூல்ஸ்ல எடுத்துட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு வரவேற்பு இருந்ததான் தெரியல. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட பெரும் முயற்சினாலதான் பாத்தீங்கன்னா இந்த எத்தனை பெர்சன்ட் 3% நமக்கு சிலம்பத்துல கொடுத்துருக்காங்க. கொடுத்து நிறைய ஆர்வமாய் நிறைய குழந்தைகள் வராங்க. நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா சிலம்பம் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ற குழந்தைகள் பாத்தீங்கன்னா எந்த ஒரு அடிக்கடி காய்ச்சல் வருது, சளி பிடிக்குது, உடல் உபாதைகள் இதெல்லாம் யாருக்குமே இல்லை. இதுக்கு முன்னாடி நிறைய இருந்துட்டுன்னு சொன்ன குழந்தைங்க கூட டெய்லி ஒரு 6 மாசம் பிராக்டிஸ்ல இருந்து டெய்லி பண்றப்ப அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. அதனால பேரண்ட்ஸே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஒரு பக்கம் இருந்தாலும் குழந்தையோட ஆரோக்கியம் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு இதா அமையுதுங்க. குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா குழந்தைங்க பேரண்ட்ஸ் இவங்க டிவி பாக்குறாங்க, நிறைய டிவி பாக்குறாங்க, மொபைல் பாக்குறாங்க. அதனால நிறைய கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய வந்துச்சு. இங்க நம்ம சிலம்பம், கராத்தே இந்த மாதிரி போட்டிகளுக்கு வர்ற குழந்தைகள் பாத்தீங்கன்னா இப்ப இந்த உலக சிலம்ப நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னாலே இந்த 3 மாசமாவே இந்த பொங்கல் லீவ்லையும் கூட காலையில 3 மணி நேரம் சிலம்ப சுழற்றுதல், மாலை இரவு 3 மணி நேரம் சிலம்ப சுழற்றுறது, குழந்தைங்க 6 மணி நேரம் டிவி பார்க்கல, மொபைல் பார்க்கல. பேரண்ட்ஸ் ரொம்ப ஆர்வமா சொன்னாங்க. பிராக்டிஸ் பண்றாங்க. அந்த பிராக்டிஸ் பண்ணோட எஃபெக்ட் நல்லா ரெஸ்ட், டயர்ட் ஆயிடுது, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த மொபைல் டிவி பக்கம் போறது இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில இருக்க குழந்தைங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பள்ளியில புகையிலை இது பண்றதுக்கு இதுக்கு கவர்மெண்ட் நிறைய ஆக்ஷன் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்க குழந்தைகள் அந்த மாதிரி தப்பான இதுக்கு எதுவும் போகாம விளையாட்டு இதுல அச்சீவ் பண்ணும் இந்த இதுல மட்டும் இருக்கிறாங்க. அது நம்மளுக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. பேரண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல விழிப்புணர்வு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கு இவ்வளவு பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளவு குழந்தைகள். இந்த அருமையான மங்களகரமான நன்னாளிலே சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் பாரம்பரிய கலையான சிலம்பாட்டத்தில் ஒரு புதிய நிகழ்வை நிகழ்த்துவதற்காக இந்த நிகழ்ச்சியை ஸ்கார்பியன் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மற்றும் ஏகே சிலம்பம் அகாடமி இருவரும் இணைந்து காலையிலிருந்து சுமார் 350 குழந்தைகள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நம்ம தமிழர்களின் பாரம்பரிய கலையான சிலம்பத்தை
மிக அற்புதமாகவும் உணர்ச்சிபூர்வமாகவும் நடத்தி கொண்டிருக்கிற நிகழ்வு உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்கின்ற போது நம்முடைய பாரம்பரிய எண்ணங்களும் எப்படி தமிழ் மொழி கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றி மூத்த மொழி என்று சொல்வார்களே, அதை போல உலகத்திலே மிக தொன்மையான வளமையான பாரம்பரியமிக்க இந்த மொழியும் அதற்கான இந்த கலைகளும் மீண்டும் புதுப்பிக்கப்படும் என்கின்ற உணர்வை நான் உணர்கிறேன். இந்த நிகழ்வை நான் சார்ந்துள்ள இந்த கருமந்தப்பட்டி நகராட்சி பகுதியிலே நடத்துவதற்கு ஏற்பாடு செய்த இந்த விழா கமிட்டிக்கு கருமந்தப்பட்டி நகராட்சியினுடைய மக்களின் சார்பாக இந்த நகராட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் மீண்டும் அவர்களுக்கு நன்றியை சொல்லி, தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி விரைவிலே இந்த பாரம்பரிய கலையை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்று உலக சாதனையை, லிம்கா சாதனையை, அதை போல ஓல்டு ரெக்கார்டுகளை எல்லாம் நிகழ்த்துவதற்கான முன்னெடுப்பை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல செய்தியை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.